டேய் என்னங்கடா ஆண்டவரை ஆட்டோக்காரனாக்கி வச்சிருக்கீங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஒருவேளை ஆயுத பூஜைக்கு ரெடி பண்ணிருப்பாங்களோ. ஆண்டவரை இன்னும் என்னென்னலாம்டா பாடுபடுத்த காத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க இது காயத்ரி மந்திரங்க. இவங்க என்னங்க காயத்ரி மந்திரத்தை அல்லோலியான்னு மாத்தி வச்சிருக்காங்க. जीवन की ज्योति हालेलुया उद्धार करता हालेलुया. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன மாதாவுக்கு மாலை போட்டு முளைப்பாரி வச்சு கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத பாருங்களேன். ஏங்க இந்த கிறிஸ்டியன்காரங்கெல்லாம் இந்துக்களை கிறிஸ்டியனா மாத்தலாம்னு பார்த்தா இவங்க எல்லாம் அங்க போய் இயேசுவை இந்துவா மாத்திடுவாங்க போலயே. எனக்கு மனசே கேக்கல. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இவங்க கும்மி அடிக்கிற பாட்டை கேட்டிருக்கீங்களா? அதுவுமே இந்துக்கள் எப்படி கும்மி அடிப்பாங்களோ அதே மாதிரி அப்படியே கிறிஸ்டியனுக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்காங்க. அதை பாருங்க. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க. ஐயோ எவ்வளவு பாவி பயலே. சத்தியங்களாங்க மேலநாட்டு இயேசுநாதருக்கு நம்ம ஊர்ல மாதிரி திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முளைப்பாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? அதாவது இவங்க வந்து கிறிஸ்டியனா மாறிட்டானுங்க. ஆனா இந்துக்கள் கொண்டாடுற மாதிரி திருவிழா கொண்டாடணும், முளைப்பாரி எடுக்கணும் இவங்களுக்கு ஆசை. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். ஆனா என்ன பண்றது, திருப்பி அந்த பக்கம் போனோம்னா அசிங்கமாயி போயிரும்னு பேசாம அதை இங்க கொண்டு வந்துரும்னு இங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஆல்ரெடி இயேசுநாதர் என் கனவுல வந்து சொன்னாரு சிடி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இயேசுநாதருக்கு சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க, குறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. This is business. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி எங்கேயுமே நம்ம பேச போறது கிடையாது. அவரோட பேரை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிற ஃபேக்கான பாஸ்டர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏனுங்க பிஸ்டர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்குக்கு ஒரு புக்கு ஃப்ரீயா கையெழுத்து போட கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட் புரியுதா? சீரியா கிறிஸ்தவம் இவற்றிலிருந்தெல்லாம் மாறுபட்டது ஆதி இந்திய கிறிஸ்தவம். ஆதி இந்திய கிறிஸ்தவத்தின் முதல் கிறிஸ்தவ நூல் திருக்குறள். எது திருக்குறள் கிறிஸ்தவ நூலா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. வாங்க முழுசா கேப்போம் என்ன சொல்றாங்கன்னு. இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சிந்தனை கிறிஸ்தவ சிந்தனையை கொண்டு வருகிறது. அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாண்டா மாட்டுவேன். எது திருக்குறள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்தவ சிந்தனையை கொண்டிருக்குதா? இது என்னங்க புது உருட்டா இருக்கு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. முத திருக்குறள் மட்டும்தான் ஆதி பகவான் சொல்லியிருக்காப்ல. ஒருவேளை அதையும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்களோ? ஆஹா, இது இப்படியே விட்டா திருக்குறளை இங்கிலாந்துக்கே கொண்டு போயிருவாங்க போல் இருக்குங்க. என்னடா உன் குரங்கு, இது ஏன் குரங்கு?
இப்ப குடுக்கல சுட்டே விடுவேன் புண்ட. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். என்னங்க ஆச்சுங்க? அவர் பிஸ்லரி பாட்டில தண்ணியை கொண்டு வந்து தொளிச்சு விட்டாப்ல, அதுக்கே இப்படி குதிக்குதுங்க? உன் கழுத்துல இருக்க அந்த கருப்பாம்பூச்சியை வெளியே எடுத்து போ. கருப்பாம்பூச்சியா? உனக்கே தோணுச்சா? ஆமா. சேம் டெக்னிக் ஃபாலோயிங் திஸ் ஐடியா. இந்த பாட்டு தாங்க இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. கைய வச்ச உடனே ஆளாளுக்கு பறக்க ஆரம்பிச்சதுங்க. பறந்து போகின்றேன், கவிதையாகின்றேன். உனக்கு உண்மையிலேயே புரியல அது என்னதான் அந்த உள்ளுக்குள்ள நடக்குது, ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு. வருது சார், அது உள்ள இருந்து வருது. நானா பண்ணல, அது இங்க இருந்தே வரும். நீங்க சொல்றாங்க இவங்க பணக்கார ஊழியக்காரங்க, இவங்களுக்கு போய் காணிக்க கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? முடியவே முடியாது. எங்க பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தாதான் தெரியும், அது ஜீரோல இருக்கு. சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். எது பேங்க் பேலன்ஸ் ஜீரோல இருக்கா? எம்மா, யூனிவர்சிட்டியோட ஓனர் பேசுற பேச்சா இது? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. மனச்சாட்சியே இல்லாம புழுவுதாங்க இந்த அம்மா. ஏற்கனவே நம்ம போட்ட முதல் வீடியோலயே சொல்லியிருப்பாங்க, நாங்க கனடாவுக்கு போய் தங்குறதுக்கு வீடுக்குள்ள இல்லாம ஹோட்டல்ல தங்கி கஷ்டப்பட்டோம்னு. அது மட்டும் கிடையாது, இந்த ஏழைக்கு சொந்தமான இடங்கள்ல ஐடி ரேட் பண்ணதுல 120 கோடி ரூபாய் வந்து கணக்குல காட்டப்படாத பணத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 4.5 கிலோ தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கரு, நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க, இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. இவ்வளவும் பத்தாதுன்னு இந்த அம்மா என்னடான்னா, என் அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் இருக்குது, இன்னும் காசு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்குது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். மை டியர் ஃப்ரெண்ட், நீங்களும் எக்ஸாம் அந்த அம்மாவோட பொண்ணு பண்ணீங்கன்னா எக்ஸாம் பிரேயர் கார்டு உங்களுக்காக நாங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரேயர் கார்டை நீங்க படிச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வைத்திருக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரேயர் கார்டை வச்சுக்கிட்டு படிச்சோம்னா ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். என்ன ஜீவா, கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும்? சர்ச்சுக்கு வர்றவங்க ஒரு நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கணும். நல்லா படிங்கப்பா, பரீட்சை வருது, நல்லா படிச்சு பாஸ் ஆகுங்கன்னு. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அவன் என்ன நினைச்சுக்கிருவான்? நம்ம இது மட்டும் வாங்கினா போதும்பா, ஆண்டவரே நம்மளை பாஸ் பண்ணிடுவாருன்னு அவன் பாட்டுக்கு அறகுறையா படிச்சுட்டு போனான்னா யாரு பொறுப்பு? சரி வாங்க அடுத்ததை பார்ப்போம். குடி வேற. ஓ, விபச்சாரம் வேறயா? ஆனா இவங்க 2 பேரும் தண்ணியை போட்டாங்கன்னா நைட்டு பொண்ணு எல்லாம் படுக்க மாட்டாங்க. மன்மத நாயுடுக்கு மட்டும் பொண்ணு இந்த பழக்கம் எல்லாம் இல்ல, ஒன்லி படம் பார்த்துட்டு தனியா படுத்துருவாரு. ஆண்டவராகிய இயேசு எங்களை தேடி வந்தார். இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க. ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.